வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்பு உருண்டை ரைஸ் பால்ஸ். இதை பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரெடிஷ்னலாக பச்சை அரிசியை ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி இட்லி ரவையில் எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் இட்லி ரவா எடுத்துருக்கேன். இட்லி ரவா நம்மளுக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு இட்லி ரவா கிடைக்கலன்னா பச்சரிசியை நீங்கள் மிக்சியில் ரவை போல் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த ரவையில் நம்ம நிறைய இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் தான் நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி தர போகிறேன். இப்போ இந்த பேனில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், இப்போ இது கூடயே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கினது, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடயே பெருங்காயம் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பருப்பெல்லாம் நம்மளுக்கு. இப்போ இந்த இட்லி ரவை நான் 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப்பு இட்லி ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணினா ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு உப்புமா ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இது இட்லி மாவு இல்லாத டைம்ல நீங்க இன்ஸ்டன்ட்டா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நான் தேங்காய் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சி ஃபீல் இருக்கா. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பெரிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் திருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேங்காய். இப்போ இது நம்மளுக்கு நல்லா கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆன உடனே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறி இருக்கு. ரொம்ப ஆறுனாவும் உங்களுக்கு நீங்கள் உண்டை பண்ணது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வெடன்னு இருக்கும் போதவே நம்ம உண்டை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓவல் ரவுண்டு. இப்போ இந்த மாதிரி உண்டை பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதில் வேக வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி பாட்டில் இதை ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போதும் டைமு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்மளுக்கு நல்ல சூப்பராக வந்து உப்பு உருண்டை வந்ததுக்கு இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். டீ போடுற நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.